ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்காய் பிரியாணி. ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்குங்க இந்த பலாக்காய் பிரியாணி சாப்பிட்டா. ஆனால் இது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி. அங்கே அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பலாக்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நான் எடுத்திருக்க ரைஸ் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு இதில் பாதி பலாக்காய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள மேல் தோலை சீவிட்டு உள்ளர உள்ள போர்ஷனை நம்ம இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் கட் பண்ணிக்கணும். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், அதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பரட்டி நம்ம ஒரு அரை மணி நேரம் மேரினேஷன் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. போட்டு இதை மூடி நம்ம ஒரு ½ அன் ஹவர் வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேண்டன் லீவ் சேர்த்துக்கிறேன். இது இல்லாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன். அதில் ஒரு 5 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். அதோட ஒரு 2 ஸ்டார் அனீஸ், ஒரு 5-6 பட்டை துண்டு, 3 மராத்தி முக்கு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சோன்னே ஒரு 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நான் 3 கப் ரைஸ் எடுத்தேன். 1 கப்புக்கு 2 வெங்காயம் கணக்கில் 6 வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது 3 கப் ரைஸ்னால் 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கோங்க. பச்சை வாசனை போக கிளறிக்கோங்க. அதோட ஒரு 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். இப்போ அதில் நான் ஒரு பெரிய தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழையணும், அந்த அளவு நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவு குழையணும். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பலாக்காய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது பலாக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட வச்சு ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மசாலாவோடையே வேக வச்சு எடுக்கும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா அப்பப்போ மூடி வச்சு எடுத்து நம்ம ஆனால் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். இது எப்படியும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் எடுக்குங்க இது வேகிறதுக்கு. பாருங்கள், அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிக்கும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இந்த மிளகாய்த்தூள் வந்து நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், என்னோடய மசாலாலாம் எவ்வளோ குழஞ்சி போச்சு பாருங்கள். இந்த அளவு நம்ம ஃப்ரை பண்ணணும், வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் பால் விட்டுக்கோங்க. இப்போ தயிர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன்.
அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். ஏற்கனவே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை வேக வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு பாதி லைம் சேர்த்துக்கிறேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு தக்காளி சேர்த்தேன், அதனால் அதுவே புளிப்பு இருக்கிறதுனால அரை லைம் தான் சேர்த்தேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு லைம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்கணும். இப்போ இதில் வந்து நான் 3 கப் அரிசிக்கு 5.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு கப்பு தண்ணி மசாலாவில் இருக்கிறதுனால நான் ஒரு 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு நம்ம தண்ணி அளவும் கரெக்டாக வச்சோன்னா தான் சாதம் நல்லா உதிராக நல்லா வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நம்ம மூடி நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் நல்லா நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கிளறின பிறகு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதில் கொஞ்சம் புதினா இலை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா அரிசி வந்து தண்ணிக்கு மேலே வந்துடும். இந்த நேரத்தில் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். வச்சு மேலே ஒரு துணி போட்டு மூடிடலாம். இது ஒரு 12 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், 12 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா உதிரா சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.